ஹாய் கலோ வணக்கம் மக்களே. சரி வாங்க நண்பா, இந்த வாரத்துக்கான புதுசாக என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்குன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன பார்க்கறது முதல் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இதில் நம்ம முதலாவது என்ன அனிமி அப்டேட் பார்க்க போகிறோம்னா, நம்ம சகமோட்டோ டேஸ் அனிமியோட சீசன் 2 எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரி மந்தில் ஷெடியூல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நியூ ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சீசன் 2 வந்து நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மந்தில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட முக்கியமாக கூடிய சீக்கிரமா இந்த அனிமியோட சீசன் 1 தமிழ் தெலுங்கு கிண்டிடப்ப நம்ம நெட்ஃபிளிக்ஸ்லயுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அது எப்போன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பா இந்த அனிமியோட தமிழ் டப்பிங்க கூடிய சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் நண்பா. சரி, நெக்ஸ்ட் நம்ம ஒன் பீஸ் ரீமேக் அனிமியோட ஒரு நியூ கீ விஷுவல் போஸ்டர் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன டீசர் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரீமேக் வந்து அடுத்த வருஷம், அதாவது 2024 பிப்ரவரி மந்த்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு எபிசோட் வந்து 40 நிமிஷம் ரன்னிங் டைம்லயுமே இருக்க போகுது. ஸோ அதோட இது வந்து நம்ம விட் ஸ்டுடியோ தான் அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த ரீமேக்ல 7 எபிசோட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7 எபிசோடுமே ஒரே நாளில் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுவுமே எப்படி இருக்காண்டு. Plunging this world into the Great Pirate Era. சரி, இதுக்கு அடுத்து நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல கூடிய சீக்கிரமா தண்டர் 3 என்கிற ஒரு நியூ அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இப்போ இதுக்கான தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப் ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. எப்ப பாரு தொல்லை பண்றா. குட்டாபா ரொம்ப கியூட்ல. சீக்கிரமே அவ அண்ணாவ மொக்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லடா. நீ வீட்டுக்கு வந்துட்டான்னு அவளுக்கு எப்படி தெரியுது? நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் தங்கச்சி பாத்துக்கோ. குட்டபா ஸோ இது வந்து அனிமியா என்னன்னு தெரியல, ஆனா இப்போதைக்கு ஜூலை 8 இந்த தண்டர் 3 அனிமியை ஷெடியூல் பண்ணி வச்சிருக்காங்க நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுவுமே எப்படி இருக்காண்டு. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு விருத்தான அனிமியை எதிர்பார்க்காதீங்க, ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமா தான் இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக வேற ஏதாவது அனிமியை தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல கொண்டு வரலாம்னு நினைப்பீங்க. ஸோ இப்போதான் நம்ம நெட்ஃபிளிக்ஸுமே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல நிறைய அனிமியா அவங்க தமிழ் டப்ல கொண்டு வருவாங்க நண்பா. சரி, இதுக்கடுத்து நிறைய பேர் இந்த டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கஸ்டில் மூவியோட தமிழ் தெலுங்கு கிண்டிடப்ப இப்போ நம்ம கிரஞ்சிரோல் சைடில் கொண்டு வராங்கன்னு கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு வழியா நம்ம கிரஞ்சிரோல் சைடில் கொண்டு வர போறாங்க நண்பா. ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 29 இப்போதைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு மேலேயே ஆச்சு இந்த மூவி ரிலீஸ் ஆகி, ஆனால் இன்னுமே எந்தவித ஓடிடிலையுமே ரிலீஸ் பண்ணாம தான் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு வழியா ஜூலை எண்ட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. மாறி மாறி தியேட்டர்ல மட்டும்தான் இருக்கிற எல்லா ஃபார்மேட்லையுமே வேர்ல்டு வைட்ல ரிலீஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மூவி ஒரு வழியா நம்ம கிரஞ்சிரோல் சைட்லையுமே ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. சரி, நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட் அனிமியோட சீசன் 5 இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக இந்த அனிமியோட சீசன் 4 ரிலீஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ அதோட இப்போ இந்த கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட் அனிமியோட சீசன் 5 ப்ரொடக்ஷனில் இருக்கு என்பதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுவுமே எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு. ஸோ இப்போதைக்கு இந்த அனிமியோட முதல் 3 சீசனுமே நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனலில் டெய்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. சரி, இதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக நம்ம சோனி லைவ்ல ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் அனிமியோட முதல் 12 எபிசோடோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரைடே அடுத்த 3 எபிசோடுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வீக்லி எவ்ரி ஃப்ரைடே 3 எபிசோட இந்த அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை ரிலீஸ் பண்றாங்க நண்பா. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. சரி, இதுக்கடுத்து நம்ம அரிஃபுரைட்டா அனிமியோட சீசன் 1 தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை இப்போ நம்ம கிரஞ்சிரோல் சைடில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ யாருக்கும் இந்த அனிமி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. சரி, இதுக்கு அடுத்து ஆகோஷி அனிமோட சீசன் 2 எப்போ ரிலீஸ் பண்ண போறோம்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர் மந்தில் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி எதிர்பார்க்கலாம். ஸோ இதேனால நம்ம புளு பாக்ஸ் அனிமோட சீசன் 2 ரிலீஸ் ஆகுது நண்பா. ஸோ முக்கியமாக இந்த ஆகோஷி அனிமோட சீசன் 2 மொத்தமாக 24 எபிசோட் இருக்க போது. ஸோ அதை வந்து கோர் 1 கோர் 2 ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இப்போ அந்த கோர் 1க்கான ஒரு நியூ கீ விஷுவல் போஸ்டர் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சீசன் 2 எப்படி இருக்காண்டு. ஸோ யாருக்கும் இந்த ஃபுட்பால் சம்பந்தமான ஒரு அனிமி பார்க்கணும்னா இந்த ஆகோஷி அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. சரி, இதுக்கு அடுத்து நம்ம ஜோஜோஸ் பிசார் அட்வென்ச்சர் ஸ்டீல் பால் ரன் அனிமியோட நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ஒரு நியூ கீ விஷுவல் போஸ்டர் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமியோட முதலாவது எபிசோடு வந்து நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லயுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த அனிமியோட அடுத்த எபிசோட் வந்து இந்த இயர் கடைசியில் ரிலீஸ் ஆகும்னுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு ரிலீஸ் டேட் வந்து இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதுக்கான அப்டேட் வந்து ஜூலை 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு நண்பா. சரி, இதுக்கு அடுத்து இப்போ நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 4 லாஸ்ட் எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா.
ஸோ இதோட இந்த அனிமையுமே எண்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டாக்டர் ஸ்டோன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். 2019 ஸ்டார்ட் பண்ண அனிமி இப்போ ஒரு 7 வருஷம் ரன் ஆகி முடிஞ்சிருக்கு நண்பா. ஸோ மொத்தமாக 95 எபிசோட் இருக்குது. ஸோ அதுவுமே தமிழ் டப்லேயுமே நம்ம கிரிஞ்சிரோ சைடில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாரும் இந்த டாக்டர் ஸ்டோன் அனிமியை இன்னுமே பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. ஒரு சூப்பரான அனிமி. ஸோ நிறைய பேர் பார்க்கறதுக்குமே மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த அனிமியை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப வருத்தம். சரி, நெக்ஸ்ட் நம்ம ஸ்கெல்டன் நைட் இன் அனதர் பெல்ட் அனிமியோட சீசன் 2க்கான ஒரு நியூ விஷுவல் போஸ்டர் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமி வந்து ஜூலை 4 வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் ஆகிருக்குது. முக்கியமாக இந்த அனிமி இன்னுமே தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகலை. ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்பை எதிர்பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் 2024 அதாவது நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு முக்கியமான அனிமி லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த காக்குராபுச்சி அனிமியுமே இருக்கும். ஸோ அப்படி இருக்க இந்த அனிமி அடுத்த வருஷம் ஏப்ரல் மந்தில் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த அனிமியை வந்து நம்ம கிரிஞ்சிரோல் சைட்லேயுமே ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ கண்டிப்பாக தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லையுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இதுக்கு அடுத்த அப்டேட் ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட்டா அல்லது சோகமான ஒரு அப்டேட்டானுமே தெரியல. ஸோ அப்படி என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமோட சீசன் 3 பார்ட் 2 ஒரு நியூ விஷுவல் போஸ்டர் ஒன்றுமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ இந்த சீசன் 3 பார்ட் 2 வந்து அடுத்த வருஷம் ஷெடியூல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதாவது அனிமேஷன் நல்லா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே சீசன் 3 பார்ட் 1 மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதனால இந்த சீசன் 3 பார்ட் 2 ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நண்பா. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயிண்டாக தான் இருக்கும். என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வர்றதே கிடையாது. நினைச்சண்டா கொத்தா அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனநிலையில தான் கடந்து போறேன். சரி, இதுக்கு அடுத்து நம்ம ஃபுட்பால் வேர்ல்ட் கப்புமே இப்போ நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அதுக்கு ஜப்பான் டீமை சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம மை ஹீரோ அகாடமியா அனிமிலேருந்து ஒரு நியூ விஷுவல் போஸ்டர் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இதுக்கு அடுத்து இப்போ ரீசெண்டாக லோட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ் அனிமியோட ஒரு ஸ்பெஷல் எபிசோடுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த அனிமியோட சீசன் 2க்கான ஒரு நியூ விஷுவல் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. இது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 2 நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அந்த சீசன் 2ல மொத்தமாக ஒரு 30 எபிசோடுக்கு மேலே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன வெயிட் பண்ண சொல்றேன். சரி, இதுக்கு அடுத்து த ரிப்பன் ஹீரோ என்கிற ஒரு நியூ அனிமி மூவி வந்து ஆகஸ்ட் 8 நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ அதுக்கான ட்ரெய்லருமே கூடிய சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். சரி, இதுக்கு அடுத்து நம்ம ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் அனிமியோட சீசன் 6 இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நண்பா. ஸோ இப்போ தான் ரீசெண்டா சீசன் 5மே ரிலீஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ சீசன் 6 கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் அனிமியை எப்போ தான் முடிக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு இந்த அனிமியை இழுத்தடிச்சு கொண்டிருக்காங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. சரி, போயிட்டு வரட்டா. போயிட்டு வாங்க, டாடா. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க.